அன்பார் அனைவருக்கும் அன்பனின் அன்பான வணக்கங்கள். அன்புடைய சனாதன தர்ம கதைகள் வரிசையில் இன்றைய தினம் நாம் மகாபாரதத்தில் நடந்த ஒரு சம்பவம் குறித்து பார்க்கலாம். கௌரவர்களின் சதியின் மூலமாக சூதாட்டத்தில் தோற்ற பாண்டவர்கள் வனவாசத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள். பாண்டவர்களுடன் பாஞ்சாலியும் வனவாசம் செல்லுகின்றார். வனத்தில் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போதெல்லாம், அவர்களுக்கு இக்கட்டு ஏற்படும் போதெல்லாம், அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போதெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக வந்து நின்றான் கிருஷ்ண பரமாத்மா. ஏனென்றால் கண்ணனை அவர்கள் தோழனாக கடவுளாக இறுக பற்றி கொண்டவர்கள் பாண்டவர்கள். அதனால் கண்ணன் அவர்களுக்கு துணையாக நின்றான். வனவாசத்தின் போது பாண்டவர்களுக்கு உணவு கிடைப்பதில் சிக்கல் ஏற்படுகிறது. குறிப்பாக பீமன் போன்றவர்களின் வயிற்றை நிரப்ப வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதல்லவே. ஆகவே பாண்டவர்கள் உணவுக்கு கஷ்டப்படுவதை உணர்ந்து கொண்ட கண்ணன் அவர்களுக்கு சூரியனின் மந்திரத்தை உபதேசிக்கின்றார். பாண்டவர்களும் பாஞ்சாலியும் சூரியனை நோக்கி அந்த மந்திரத்தை சொல்லி இடையறாமல் ஜெபித்த காரணத்தினால் சூரிய பகவான் பிரத்யட்சமாகி அவர்களுக்கு அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கின்றான். இந்த அக்ஷய பாத்திரம் என்பது அதன் சிறப்பு என்ன என்று சொன்னால், க்ஷயம் என்றால் குறையக்கூடியது, அழியக்கூடியது. ஆனால் அக்ஷயம் என்று சொன்னால் குறைவில்லாதது, எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருப்பது, அழிவில்லாதது என்று பொருள். இந்த அக்ஷய பாத்திரத்தில் காலையில் ஒரு உணவை வைத்து விட்டீர்கள் என்று சொன்னால் மாலை வரை அது எவ்வளவு வேண்டுமானாலும் எடுக்க எடுக்க வந்து கொண்டே இருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்ன என்று சொன்னால், மாலையில் அந்த பாத்திரத்தை சூரியார்ப்பணம் சொல்லி கழுவி கவிழ்த்து விட்டோம் என்று சொன்னால் பின்னர் மறுநாள் காலைதான் அதில் உணவு கிடைக்கும். அன்று பிறகு உணவு வராது. இந்த பாத்திரத்தின் மூலமாக பாண்டவர்கள் பசியின்றி வனவாசம் மேற்கொண்டார்கள். இந்த நிலையில் க்ஷுப்ரகோபி என்று அழைக்கப்படக்கூடிய, எளிதில் கோபப்படக்கூடிய துர்வாச மகரிஷி துரியோதனின் அவைக்கு வந்தார். துரியோதனன் அவருக்கு அறுசுவை உணவு வழங்கி கௌரவித்தான். பின்னர் அவன் மெதுவாக தன்னுடைய துஷ்ட புத்தியை காட்டினான். பாண்டவர்கள் வனத்தில் இருக்கிறார்கள். பாண்டவர்களிடம் அக்ஷய பாத்திரம் இருப்பது துரியோதனனுக்கு தெரியாது. ஆக இந்த சன்னியாசியை எளிதில் கோபப்படக்கூடிய துர்வாச மகர்ஷியை வனத்துக்கு அனுப்பி வைப்போம் பாண்டவர்களிடம். அவர்களால் உணவு வழங்க முடியாத சூழல் ஏற்படும் போது இவர் அவர்களை சபிப்பார் என்று கருதி, ஐயா துர்வாச மகர்ஷி அவர்களே, நீங்கள் வனத்திற்கு செல்ல வேண்டும். என்னுடைய சகோதரர்கள் அங்கு இருக்கிறார்கள் பாண்டவர்கள். எனக்கு அருள் புரிந்தது போல நீங்கள் அவர்களிடம் உணவருந்தி அவர்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று கேட்டான். இவரின் சுய புத்தி தெரியாத துர்வாசர் மகிழ்ச்சியுடன் அவனை வாழ்த்திவிட்டு கானகத்துக்கு புறப்படுகிறார். வழியில் தர்மனை பார்த்தார். தர்மனிடம், தர்மா, யுதிஷ்டிரா, நாங்கள் உணவருந்த வந்திருக்கின்றோம். துர்வாசர் மட்டும் சென்றிருந்தால் பரவாயில்லை, பெரும் படை சிஷ்யர்கள், நாங்கள் அனைவரும் உணவருந்த வந்திருக்கின்றோம். நாங்கள் குளித்து தயாராகி வருகின்றோம், நீ உணவை தயார் செய்து வை என்று சொல்லிவிட்டார். இவர் நேராக வீட்டுக்கு வருகிறார். அதற்கு முன்னால் பாஞ்சாலி அன்றைய தினம் அனைவரும் உணவருந்தியதால் பாத்திரத்தை கழுவி சூரியார்ப்பணம் சொல்லி கவிழ்த்து விட்டாள். தர்மன் நேராக வருகிறான் மனைவியிடம். திரௌபதியிடம் மகிழ்ச்சியாக, துர்வாச மகர்ஷி நம்முடைய வீட்டுக்கு வருகிறார், மிகப்பெரிய வாக்கியம் செய்திருக்கின்றோம், நாம் அவருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் உணவு வழங்க வேண்டும், உணவை தயாரிப்பதற்கான ஏற்பாடை செய்ய என்று சொல்ல, பாஞ்சாலி பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விட்ட தகவலை சொல்லுகிறார். என்ன செய்வது என்று தெரியாமல் தவிக்கிறார்கள். துர்வாசரோ எளிதில் கோபப்பட்டு சபிக்கக்கூடியவர். என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லை. இவர்களுக்கு இப்படி ஒரு இக்கட்டு ஏற்பட போகிறது என்பதை தன்னுடைய சக்தியினால் உணர்ந்த மாயக்கண்ணன் தனக்காக ஒரு பருக்கையையும் ஒரு துண்டு கீரை இலையையும் அந்த பாத்திரத்தை கழுவும் போது அதிலிருந்து செல்லாமல் அதில் இருக்க வைத்தான், அதில் ஒட்டி இருக்க வைத்தான். இதை பாஞ்சாலி கவனிக்கவில்லை. அவள் பாத்திரத்தை கழுவி கவிழ்த்தால் அதில் கண்ணன் தனக்காக ஒரு கீரையையும் ஒரு பருக்கையை சோற்றையும் வைத்திருக்கிறான் என்பது பாஞ்சாலிக்கு தெரியாது. பாஞ்சாலி கஷ்டத்தால், கண்ணா மாயக்கண்ணா, ஒரு இக்கட்டில் தவிக்கிறேனே, துர்வாச மகர்ஷி வந்திருக்கிறார், நான் என்ன செய்வது என்று கதறி கேட்கிறாள். இதற்குள் தர்மன் ஏதாவது பழ வகைகள் காட்டில் கிடைக்கிறதா என்று பார்த்து வருகிறேன் என்று சென்று விட்டான். மாயக்கண்ணன் அங்கு வந்தான். பாஞ்சாலியிடம், திரௌபதி, எனக்கு பசிக்கிறது, உணவு வழங்கு என்று கேட்டான்.
பாஞ்சாலி கண்ணா, துர்வாச மகர்ஷி வருகிறார். அவருக்கு உணவளிக்க முடியாமல் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கின்றேன். அக்ஷய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விட்டேன். என்ன செய்வது என்று தவிக்கும் போது நீயும் வந்து உணவு கேட்டு இப்படி என்னை இக்கட்டில் சிக்க வைக்கலாமா கண்ணா என்று கேட்க, கண்ணன் பரவாயில்லை, அந்த பாத்திரத்தை எடுத்து வா, அதில் ஏதாவது ஒட்டி இருக்கும் பார்க்கலாம் என்று சொல்ல பாஞ்சாலி தட்டை எடுத்து காண்பிக்கிறாள். அங்கு கண்ணன் தனக்காக வைத்திருந்த ஒரு பருக்கை சோறும் கீரை இலையும் ஒட்டி கொண்டிருந்தது. அதை எடுத்து வாயில் போட்டு தண்ணீரை குடித்தான் கண்ணன். கண்ணனின் வயறு நிறைந்தது. அனைத்து சர்வ ஜீவராசிகளின் வயரும் நிறைந்தது. துர்வாச மகர்ஷியும் சிஷ்யர்களும் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வயிறெல்லாம் நிரம்பி விட்டது. எழுப்பி நிற்க முடியவில்லை. வாய் வழியாக தண்ணீர் வருகிறது. தொண்டை வரை உணவாகிவிட்டது. தங்களால் இனி ஒரு பருக்கை கூட தின்ன முடியாது என்ற சூழல். இனி அங்கே தர்மன் நல்ல உணவை ஏற்பாடு செய்திருப்பான். அவன் வருத்தப்படுவானே, என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்த துர்வாசர் தர்மனை தேடி வந்து, தர்மா, உங்களுக்கு சர்வ ஐஸ்வர்யமும் கிடைக்கட்டும், நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும், உங்களை நலமாக இருக்க வாழ்த்துகிறேன். எனக்கு வயிறு ஒரு மாதிரி இருக்கிறது, என்னாலும் என் சிஷ்யர்களாலும் உணவு அருந்த முடியாது, நாங்கள் சென்று வருகிறோம் என்று கூறி வாழ்த்தி விடைபெற்றார் துர்வாசர். ஆக துரியோதனன் பாண்டவர்களை சிக்கலில் சிக்க வைக்க வேண்டும், துர்வாசரின் சாபத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக துர்வாசரை அனுப்பி வைக்க, துர்வாசர் வரம் கொடுத்து செல்லும், ஆசி கொடுத்து செல்லும் சூழல் உருவானது. எதனால்? பாண்டவர்கள் கண்ணனை சிக்கன பிடித்ததால். கண்ணன் மீது கொண்ட பற்றால், பாசத்தால், அன்பால், பக்தியால் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பரமாத்மாவிடம், அந்த கிருஷ்ண பரமாத்மாவிடம் பாண்டவர்கள் கொண்ட பற்று, பாண்டவர்கள் கொண்ட பக்தி அவர்களை அந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றியது. நாமும் நாம் விரும்புகின்ற இறைவனை சிக்கன பிடிப்போம். அந்த இறைவனிடம் நமது பிரச்சனைகளை, நமது கஷ்டங்களை எல்லாம் சமர்ப்பிப்போம். எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். எல்லாம் வல்ல கண்ண பரமாத்மா அருள் புரிவார். எல்லாம் வல்ல இறைவனின் அருள் கிடைக்கும். தொடர்வோம். உங்கள் கிரீஷ்.